அந்த மற்ற காலகட்டத்திலும் சரி, மாற்றாக இருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடு, கொள்கை, முழக்கம் என்றதெல்லாம் ஒரு தனிப்பட்ட விதமாகத்தான் இருந்துகிட்டு இருக்கு. இந்த மூன்றும் வந்துட்டு ஒரு நேர்கோட்டில் இல்லாமல் இப்போ தனித்தனியாக பிரிஞ்சு இருக்குது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் நீங்கள் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்திலும் இல்லை. இந்த அடிப்படையில் வருங்காலத்தில் இந்த இளைய சமுதாயத்தினருக்கு இந்த ரெண்டு கட்சியும் நீங்கள் எப்படி அடையாளப்படுத்த போறீங்க? இந்த ரெண்டு கட்சியும், திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் எப்படி நீங்க அடையாளப்படுத்த போவீங்க? இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பழி வாங்கிட்டாங்கன்ற அந்த போக்கில் அடையாளப்படுத்த போறீங்களா, இல்ல நியாயமான காரணங்கள் என்னதெல்லாம் இருக்கு? ஜெயலலிதா திருந்தவில்லை, தீ வைத்து கொளுத்தினாலும் அவர் திருந்தப் போவதில்லை. இனிமேல் அவர் அதிகாரத்திற்கு வந்தால் தவறுக்கு மேல் தவறுகள் நடக்கும், தப்பு தாளங்கள் நடக்கும், தில்லுமுல்லுகள் நடக்கும், அவருடைய திருவிளையாடல் தொடரும். இதை எதிர்கொள்ளுகிற ஆண்மையை திமுக இழந்துவிடும். ஆகவே சோரம் போன திமுகவையும் சுயமரியாதை இல்லாத அதிமுகவையும் ஓரம் கட்டுங்கள், ஓரம்போ 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 என்று எங்களினுடைய சாரம் இருக்கும். எங்களுடைய பிரச்சாரம் இந்த ரெண்டு சக்திகளுக்கும் மாற்றாக எங்களை முன்னிறுத்திக் கொள்வதிலே நாங்கள் மிகுந்த முனைப்போடு செய்வோம். எங்கள் பாசறைகளை பலப்படுத்துவோம், எங்கள் பாடி வீடுகளை தயார் செய்வோம், இந்த காலத்தில் எங்கள் ஆயுதங்களை பெருக்குவோம், எங்கள் அணிவகுப்பை பலப்படுத்துவோம். ஒரு புயலின் வேகத்தோடும் ஒரு பூகம்பத்தின் சீற்றத்தோடும் ஒரு துப்பாக்கியின் ஓசை விட அதிகமாகவும் எங்கள் பயணம் இருக்கும். தாமதித்தால் எதுவும் நேரலாம், தமிழர்களை வாருங்கள், புயலில் பிறக்கும் கீதங்கள் இந்த பூமியை பற்றி உலுக்கட்டும் என்று தமிழகத்தை தட்டி எழுப்புவோம், தலை நிமிருவோம். இந்த நம்பிக்கையோடு நீங்கள் வந்து பயணமாயிட்டு இருக்கிறப்ப இப்போ வந்து உங்களுடைய தலைவர் வந்து வைகோ அவர்கள் ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்கிறாரு. இந்த கூட்டணியிலிருந்து எங்களை விலக்குவதற்கான காரணம் ஒரு பிரபலமான நிறுவனம் ஸ்டெர்லைட் 1000 கோடி ரூபாயை ஒரு கட்சிக்கு கொடுத்து இருப்பது தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதற்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. நீங்களும் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கீங்க, உங்கள் தலைமையை எல்லாம் உங்கள் கட்சி எல்லாம் அதை தான் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ இதே கேள்வி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் களத்தில் இருக்குது, வழி அவங்களுக்கு நிறைய தெரியும். எதையாவது ஒன்று சொல்லணுன்றதுக்காகவே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் எங்களை பலவீனப்படுத்துவதற்காகவே யாரோட கூட்டணி சேர்ந்து கொண்டு பணத்தை வாங்கி கொண்டு இப்படி செய்கிறது பதில் குற்றச்சாட்டை வைத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்படி என்றால் எங்களை வெளியேற்றியதற்கான காரணத்தை அவர் இதுவரைக்கும் வெளிப்படையாக சொல்லவில்லையே. நான் இந்த காரணத்திற்காக சொல்லிட்டாங்க, எங்களுக்கு வந்துட்டு பல கட்சிகள் கூட்டணியில் இருக்குது, முன்பு மாதிரி இல்லை, அப்ப கொடுத்த மாதிரி 35 கொடுக்க முடியாது, இப்போ வந்து தேமுதிக இருக்கு, கம்யூனிஸ்டுகள் இருக்கிறாங்க, ஒன்று எல்லாரும் இருக்கு. அப்ப கம்யூனிஸ்ட் குறைச்சி தான் கொடுக்க முடியும், குறைச்சு கொடுக்க முடியும்னா 12 மார்க்சிஸ்டுக்கு 12, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 10, எங்களுக்கு 10. மார்க்சிஸ்ட் கட்சி மாதிரியா மறுமலர்ச்சி திமுக? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை தஞ்சாவூர்ல பார்த்துட்டு அதுக்கு பிறகு பார்க்கணும்னு சொன்னா கோயம்புத்தூருக்குள்ள போகணும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை திருத்துறைப்பூண்டியில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேடி திருப்பூருக்குள்ள போகணும். நாங்கள் பாலில் படு நெய்யாய் விறகில் தீயாய் வியாபித்து கிடப்பவர்கள். காட்டில் போய் நின்று கத்தினாலும் வைகோ என்றால் அங்கேயும் கைதட்டுவதற்கு 10 தம்பிமார்கள் நிற்பார்கள். எங்களுக்கு 12 இடம் என்பது எங்கள் தகுதிக்கும் தகவுக்கும் உரிய இடம் அல்ல. ஆகவே இதை ஏற்க முடியாது. எப்படி ஏற்க முடியும் நாங்கள்? ஆகவே ஏன் எங்களை வெளியேற்றினோம் என்கிற காரணத்தை இன்னும் அவர் வெளிப்படையாக சொல்லவில்லை, சொல்ல மாட்டார். சொல்லுகிற ஆண்மை ஜெயலலிதாவுக்கு இல்லை. சொன்னா தெரியும், சொல்லி பார்க்கட்டும். உங்களுக்கு அந்த தகுதி இல்லைன்னு 6 இடங்கள் ஜெயிச்சதுனால் 6 இடமா? அப்படி என்றால் 996 ஜெயலலிதா பெற்ற இடம் 4. அப்ப ஜெயலலிதாவுக்கு 4 இடம் கொடுத்தா போதும்னு நான் சொன்னா என்ன செய்வார்கள் அவர்கள்? 998, 999 பாராளுமன்ற தேர்தலில் 40 இடத்திலும் நாங்கள் இருந்த அணி வெற்றி பெற்றது. கருப்பு துண்டு போட்டா கட்சி ஜெயிக்காதுன்னு ஜெயலலிதாவிடத்தில் எவனோ ஜோசியம் சொன்னானா, அந்த ஜோசியரை செருப்பால் அடிக்கணும். கருப்பு துண்டு போட்ட வைகோ தான் 40 இடங்களில் வெற்றி பெறுவதற்கு 99 காரணமாக இருந்தான். எதை சொல்லுவா ஜெயலலிதா? சொல்ல முடியாதுங்க. எங்களை வெளியேற்றுவதற்கான காரணத்தை அவர்கள் வெளிப்படையாக சொல்லட்டும், அதை எதிர்கொள்ள தயார். இந்த காரணம் வந்துட்டு இதுக்கான இந்த உறுதியான ஒரு காரணம் இதுதான் அப்படின்ற தரப்பில் அவங்க அரசியல் காரணம் சொல்லிட்டாங்க. அதுக்கான பதில் நீங்கள் எதிர்பார்க்குற பதில் என்னன்றது நமக்கு தெரியல. அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், நீங்கள் வந்து கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாமல் யோசிக்கணும் அப்படின்றது தான் திருப்பி சொல்கிறாங்க. எங்களால் கொடுக்க முடிஞ்சது இவ்வளோதான் சொன்ன பிற்பாடு ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை நம்ம தக்க வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பை நம்ம தவற விட்டுட்டுன்றது தான் திரும்ப நான் அந்த இடத்துக்கே தான் வந்து நிற்கிறேன். நீங்களும் திரும்ப அதே தான் பேசுவீங்க. இப்போ அதனால் அந்த விஷயத்துக்குள்ளே போவோம். இப்போ புலம்பெயர்ந்த மக்களுக்கு கடைசியாக வந்துட்டு இருக்கிற ஒரு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மிக அபார ஒரு நம்பிக்கையோடு தங்களுக்கு பலமாக இருக்கும் எல்லா விதத்திலும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க.